நேற்று நடந்த தாவேக விழாவில் தளபதி விஜய் பேசியதில் கொஞ்சம் ரஜினி சாரை பற்றி தவறாக பேசியுள்ளார். அதற்கு நம்ம தலைவர் பதிலடி கொடுத்துள்ளார். அதனை பற்றி பார்ப்போம் வாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தளபதி விஜய் பேசுகையில் தாவேக 2ஆம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய பிரசாந்த் கிஷோருக்கு நன்றி தெரிவித்து தன் உரையை தொடங்கினார். பின்னர் என் நெஞ்சில் குடியிருக்கும் என தளபதி விஜய் சொன்னதும் அரங்கமே விசில் சத்தத்தில் ஸ்தம்பித்தது. அரசியல்னாலே வேற லெவல் தான். இதில் மட்டும்தான் வித்தியாசமான ஒன்றை பார்க்கலாம். யார் யாரை எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் என கணிக்கவே முடியாது. அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அது ஜனநாயக உரிமை. ஆனால் மக்களுக்கு ரொம்ப பிடித்த ஒருவர் அரசியலுக்கு வந்தால் நல்ல முறையில் வரவேற்பார்கள். நம்ம கட்சி வளர்ந்தால் ஒரு சில பேருக்கு எரிச்சல் வரதானே செய்யும். இதுவரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்பிட்டு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்களே, இவன் வேற மக்களுக்கு நெருக்கமாகிட்டு இருக்கான், இவனை எப்படி க்ளோஸ் பண்ணலாம்னு கன்ஃபியூஷன் வரும். அதனால் என்ன பண்ணுவது என தெரியாமல் வரவன் போறவெல்லாம் கட்சி ஆரம்பிப்பான்னு சொல்லி பேச ஆரம்பிப்பார்கள். இப்படிப்பட்ட அரசியல் களத்தில் பயமின்றி வருகிற எதிர்ப்புகளை எல்லாம் லெப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. ஒரு கட்சி ஆலமரமாய் வளர அதற்கான அடிப்படை சரியாக இருக்க வேண்டும். இந்நேரத்தில் தான் ஒரு புகார் வந்தது. நம்முடைய கட்சியில் எல்லாரும் இளைஞர்களாகவே இருக்கிறார்களாம். இருந்தால் என்ன, அண்ணா கட்சி ஆரம்பித்த போது எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போதும் அவர்கள் பின்னால் இருந்தது இளைஞர்கள் தான். அதே மாதிரி நம்முடைய கட்சியினர் எல்லாம் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்களாம். இருந்தால் என்ன, முன்பெல்லாம் பண்ணையாராக இருந்தவர்கள் தான் பதவியில் இருப்பார்கள். ஆனால் இப்போ நிலைமை மாறிவிட்டது. தற்போது பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் பண்ணையார் ஆகிவிட்டார்கள். நாட்டோட நலனை பற்றியோ வளர்ச்சியை பற்றியோ கவலைப்படாமல் எதற்கெடுத்தாலும் பணம் பணமும் தான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ள பண்ணையார்களை அரசியலை விட்டு அகற்ற வேண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.